வந்து நம்ம பெல்ட் போடுறோம்டா. இந்த பெல்ட் வந்து உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கடா. இப்போ எல்லாருமே ப்ளவுஸ் இப்படி போட்டாங்கன்னா இந்த பாருங்கம்மா, இப்போ இது இங்கே வருதா, இங்கே வந்து கேப் வருது பார்த்தீங்களா? இந்த பக்கம் சின்னதாக இருக்கும், இந்த பக்கம் பெருசாக இருக்கும், இந்த கேப் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரக்கூடாது. திஸ் இஸ் ராங். அது வந்து அவங்க வந்து இந்த பெல்ட்டை வந்து தப்பாக கட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கணும், பேக்கும் கரெக்டாக இருக்கணும்டா. அப்போ தான் ஷேப் வந்து கப் ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்படி இருக்கணும்டா ப்ளவுஸ் ஆக்சுவலாக. ஆனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பெல்ட்டை மட்டும் கணக்கு போட்டு வெட்டிக்கிங்க. இப்போ இவங்களுடைய அளவு வந்து 35, இப்போ 35 என்ன, அதை பாதியாக 4 பாகமாக டிவைட் பண்ணிடணும். 35 பாதியாக பிரிச்சுருங்க. 35 பாதியாக பிரிச்சிட்டோன்னா 17, இதை பாதியாக பிரிச்சுருங்க 8.75. இதுக்கு 1.5 இன்ச்சு கூட்டிக்கிங்க. அப்போ ப்ளவுஸினுடைய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். 9 + 10.25. இப்போ 10.25 நான் உங்களுக்கு அடையாளம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவங்க பெல்ட் எவ்வளோ சின்னதாக இருக்குங்க. 10.25 இன்ச்சு பெல்ட்டு. ஆனால் அவங்களுடைய அளவு பாருங்கள், பார்த்தீங்களா சின்னதாக இருக்கா? அப்போ நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு டிஃபெக்ட் வரும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தா பெல்ட்டை எடுத்துகிட்டு இதுக்கு பக்கத்தில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுடணும் நம்ம நார்மலாக. ஓகேவா? இப்போ அளவு சரியில்லாததுனால நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸிட்டு பாருங்கள். அதை 2ஆக படிச்சுடுங்க. இப்போ 2 பெல்ட்டு, 4 பெல்ட்டு முதல்ல 2 பெல்ட்டு வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா 6 பெல்ட்டு வெட்டணும்டா. நம்ம 3 வைக்கணும், 2 வைக்கக்கூடாது. திக்னஸ்ஸாக வச்சா ட்ரௌசர் துணி வச்சா மட்டும்தான் 2 மற்றபடி ஒரிஜினல் டூப்ளிகேட் வந்ததுன்னா வெட்டிக்கலாம். இப்போ உங்கள் ப்ளவுஸில் வந்து 2 தான் வருது. அடியில் வந்து நம்ம வேறு கிளாத் வைக்கணும்னா கூட 2 பீஸ், 6 பீஸ் இருக்கணும் மொத்தம். இது பாருங்கள், இது வந்து சைடு, இது வந்து சென்டர், இது வந்து ஃப்ரண்ட்டு. இதை அளவிடுங்க. இப்போ வந்து சைடு எடுத்துக்கோங்க. கீழே 1/4 இன்ச்சு தையல் விட்டுருங்க, மேலே 1/4 இன்ச்சு தையல் விட்டுருங்க. இதுவே அளவு ப்ளவுஸுன்னா கணக்கு போட்டு தைக்கிறோன்னா அது வேறு மாதிரி தான். இப்போ இங்கே சென்டர் எடுத்துக்கோ. கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். ஓகே, அவ்வளோதான்டா. இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே இப்படி வரையும். புரியுதுங்களா? இப்போது இது வந்து எப்படின்னா கோடு மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்போது இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம டவுன் பண்ணலாம். அப்போ தான் வந்து அந்த கப்பு வெட்டுறோம் பார்த்தீங்களா, அது போயிட்டு உட்காரும். இந்த டவுனாக இருக்கிறதும் இதையே நம்ம மாற்றிக்கலாம். இது சின்னதாக இருந்தால் நீங்கள் இதை கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஆனால் இது கோடு மாதிரி இருந்ததுன்னா தப்பு. அந்த கப் ஷேப் வந்து அந்த போட்டில் போய் உட்காராது. ஓகேவா? இந்த சைடு மட்டும் நம்ம மாற்றக்கூடாது. இது வந்து ஜாக்கெட்டினுடைய உயரத்தை குறிக்கும். நீ இது சின்னது பண்ணிட்டேன்னா ப்ளவுஸ் சின்னதாகிடும்டா. பெருசு படுத்திட்டேன்னா ஜாக்கெட் உயரம் ஆகிடும். அதனால இந்த சைடு வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கும், திருப்பி 2ஆவது தடவை சொல்கிற பாருங்கள். இந்த கொக்கியிலேருந்து இது அடையாளம் எடுத்துகிட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது சைடு, கீழே தையலுக்கு விடுங்க, மேலே தையலுக்கு விடுங்க. இங்கேயும் தைப்போம், இங்கேயும் தைப்போம். ஓகேவா? இது சென்டர், கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். இது ஃப்ரண்ட்டு, கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். இங்கே வந்து ஏன் கொஞ்சம் பண்ணேன்னா இது வந்து ஷேப் வர்றதுக்காக இது 1/4 இன்ச் கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாமா? 2 மட்டும் வெட்டிக்கலாம். நம்ம மீதி 4 வந்து வேறு துணியில் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சு தைச்சோன்னா நம்ம வெட்டின ஷார்ப்புக்கு அது அழகாக போய் உட்காரும். ஷேப் பிடிச்சோன்னா இது நேராக இருக்கும் பாருங்கள். நிறைய ப்ளவுஸ் இனிமேல் வாட்ச் பண்ணி பாருங்கள். நேராக வெட்டி தைச்சிருப்போம் அந்த டைலர். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஹேண்ட்ஸு, பெல்ட்டு, பட்டன் பட்டி, நெக் பீஸ் ஃபுல்லாக வந்துருச்சா? இது தாண்டா ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, எங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து கட்டிங் போடுங்க மேடம்ன்ட்டு. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பொங்கல் பரிசாக தரலான்றதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். யாராக இருந்தாலும் அழகாக நான் சொல்கிறத பார்த்து நீங்கள் பேப்பரில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பரில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேஸ்ட் பிட் எடுத்து நீங்கள் வந்து அந்த ரேஷன் வேஸ்ட்டு அந்த மாதிரியில் உங்கள் அளவு எடுத்து நீங்கள் முதல்ல ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குட் டைலர் ஆகிடுவீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.